அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழக வரலாற்றிலே மொழியினுடைய முக்கியத்துவத்தை நாம் பலகாலம் பேசியிருக்கிறோம். தமிழ் மொழி உலகச் செம்மொழிகளில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. காலந்தோறும் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த மொழி ஒவ்வொரு காலத்திலும் நிகழக்கூடிய மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தகுதியாக புதிய சொற்களையும் தான் கண்டுபிடித்து தன் மொழியிலேயே அந்த சொற்களை வழங்கக்கூடிய சிறப்போடு இருக்கும் ஒரு தனித்துவமான மொழி. இந்த மொழிக்கு மிகவும் செழுமையான இலக்கண விதிகளும் 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்டதாக இருந்து வருவதையும் அது சார்ந்து இங்கே காலந்தோறும் எழுந்த கற்பனை நயமும் சொல்லழகும் பொருளழகும் கொண்டதாய் இருக்கக்கூடிய இலக்கியங்களும் இந்த மொழிக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக இருக்க பார்க்கிறோம். பேச்சு வழக்கிலே பல்வேறு அந்தந்த திசைக்கான தேசத்திற்கான சொல்லாட்சிகளையும் உள்வாங்கிக் கொண்டு அது ஒவ்வொன்றும் தனித்துவமான ரம்மியமான அமைப்போடு இருப்பதையும் அதை கேட்கும் மாத்திரத்திலேயே நமக்கு ஒருவித கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இந்த மொழியினுடைய சீர்மை இருக்க பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தனித்துவமான இந்த மொழியிலே காலந்தோறும் பல்வேறு புலவர்கள் தோன்றி அவ்வக்காலங்களிலே நிலவி வந்த வழக்கங்களுக்கு தகுதியாய் அவ்வக்காலங்களிலே நிலவி வந்த சொற்களையெல்லாம் சேர்த்து அப்போது மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட செய்திகள் குறித்து பல்வேறு இலக்கியங்களை புனைந்துள்ளார்கள். இந்த மொழியில்தான் சங்ககாலம் தொடங்கி பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் விதமான ஒரு சிறப்பு இலக்கியங்களுக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் உலகச் செம்மொழிகள் எதிலும் இல்லா தனிச்சிறப்பாய் திணை வகைகளாக பிரித்ததும் அகம்புறம் என்று இரண்டாக எண்ண ஓட்டங்களை உணர்ச்சி சார்ந்த வெளிப்பாடுகளை பிரித்து அதற்கென்று தனியே கிளைகள் அமைத்து ஒவ்வொன்றிற்கும் இலக்கிய நயங்களை கொடுத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதுபோன்ற பாடல்களை பாடலாம் என்று ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தமிழிலக்கியங்களின் தனித்தன்மை. அந்த விதத்தில் ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு நயம் சார்ந்து பொருள் சார்ந்து பாடல்கள் பாடப்பட்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். சங்க காலத்தை தொடர்ந்து காப்பிய காலங்களாக சிலம்பு தொடக்கமான பெருங்காப்பியங்களும் குறுங்காப்பியங்களும் என்று இப்படி ஒரு தொகுப்பான காப்பியங்கள் வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆழ்வார்களும் நாயன்மார்களுமாக இறை நெறியை பரப்ப பக்தி இலக்கியங்கள் தேனினும் அமுதாய் தமிழ் மொழியிலே 1000 பாடல்கள் பாடப்பட்டு அது சார்ந்த பக்தி வழிபாட்டு தலங்களும் மிகச் செழுமை பெற்று வளர்ந்து வந்தன. அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு நூல்கள் இங்கே பெருங்காப்பியங்களாக கம்பராமாயணம், புகழேந்தி புலவர் பாடிய நளவெண்பா, பெரிய புராணம் இவைகளெல்லாம் தோன்றி தமிழ் மொழிக்கு இன்னும் அழகு சேர்த்தன. இதைத் தொடர்ந்து பல்வேறு போர்களாலும் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து சற்றேறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலம் இங்கே வெவ்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள் எல்லாம் அதிலும் குறிப்பாக வடக்கே இருந்து வந்த படையெடுப்புகளாலே இங்கே நிலவி வந்த அமைதி சூழலுக்கு பெருங்கேடு விளைவிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திற்கு அத்தனை தூரத்திற்கு நூல்கள் வராத ஒரு நிலையை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 14-15ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களும் அரசாட்சி செய்வதாலே பல மொழி பேசும் மக்களும் இங்கே வந்து சேர்ந்ததாலும் அந்தந்த மொழியினுடைய தாக்கம் தமிழில் சேர்ந்து இன்னும் பல்வேறு புதிய இலக்கியங்களுக்கு வழிவகுத்தது. இசைப்பாடல்கள் பலதும் இயற்றப்பட தொடங்கியிருந்த காலம். இதை போலவே இங்கே கவிபாடக்கூடிய குடிகளாக கவிராயர்கள் என்ற ஒரு மரபு நீண்ட நெடிய வரலாற்றோடு இருந்தாலும் இவர்கள் ஒருவித புத்தெழுச்சி பெற்ற காலமாக 17-18ஆம் நூற்றாண்டை நாம் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில்தான் தமிழுக்கு வாய்த்த 96 வகை சிற்றிலக்கியங்களில் அநேக இலக்கியங்கள் கொண்டு இங்கே இறைவனையும் அரசர்களையும் பாடும் மரபும் மீண்டும் இங்கே உயிர் பெற்றது. சிற்றிலக்கியங்களை வகைகளாக பிரித்து பிள்ளைத்தமிழ், குறவஞ்சி, கலம்பகம், புராணங்கள், தாலாட்டு இப்படி பல்வேறு வகையான சிற்றிலக்கியங்களை பாடும் மரபு இங்கே பன்னெடுங்காலமாக இருந்து வந்தாலும் 17-18ஆம் நூற்றாண்டில் அந்த இலக்கியங்களில் பாட்டுடை தலைவனாக ஒருவனை நியமித்து அவனை கொண்டு பாடும் அந்த மரபு மீண்டும் ஒருவித புத்துணர்ச்சி அடைந்திருந்தது. இசை, நாட்டியம், வாத்திய கருவிகள் கொண்டு இசை நிகழ்ச்சிகள் நடத்துவது, நாட்டிய நாடக நிகழ்ச்சிகள் நடத்துவதெல்லாம் இங்கே பிரபலமாக இருந்த காலத்தில்தான் குறவஞ்சி இலக்கியம் என்று பேசப்படும் ஒரு வகை சிற்றிலக்கியம் இங்கே பிரபலமடைந்திருந்தது. இப்போது நாம் தமிழ் மொழியிலே பார்க்கக்கூடிய பல்வேறு குறவஞ்சி இலக்கியங்களும் இயற்றப்பட்ட காலமாக 17-18ஆம் நூற்றாண்டைத்தான் நாம் பார்க்க முடிகிறது.
அதிலே வழங்கப்பெறும் சொல்லாட்சி, அதிலே சொல்லப்பட்டிருக்கும் குடிகள், குழுக்கள், அவர்களுக்கே உரித்தான பேச்சு வழக்கு, இவற்றையெல்லாம் கொண்டு இந்த இலக்கியங்கள் 17-18ஆம் நூற்றாண்டில் நிறைய புனையப்பட்டன. அப்படி பார்க்கப்படும் குறவஞ்சி இலக்கியங்களுக்கு என்று அழகான ஒரு தன்மை உண்டு. அதில் பாட்டுடை தலைவனாக ஒரு இறைவன், அந்த இறைவனுடைய வடிவழகையும் அவனுடைய பராக்கிரமச் செயல்களையும் அவன் குணநலன்களையும் கண்டவளாய் தலைமகள் ஒருத்தி அவனை பார்த்த மாத்திரத்தில் மையல் கொண்டு மனதிலே காதல் ததும்ப அந்த காதல் நோயால் பீடிக்கப்பட்டிருப்பாள். அவள் மிகவும் வேறுபட்டதான குணங்களை, தன்மைகளை, பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்துவதை பார்த்த அவளுடைய தாயாரும் மற்றைய தோழிகளும் ஒன்று சேர்ந்து இவள் இப்படி ஒரு நோயிற்றிருப்பதற்கு காரணம் என்ன என்று அறிய முற்படுவார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு குறத்தி, அவள் சென்ற காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று 3 காலங்களையும் மலைத்தெய்வத்தினுடைய அருளாலே சொல்லக்கூடியவளாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கதாநாயகியினுடைய கையை பார்த்து பாட்டுடை தலைவி இந்த நிலை அடைந்ததற்கான காரணங்களையெல்லாம் விளக்கிச் சொல்லி, அவள் மனம் கவர்ந்தவனான காதலன் எங்கிருக்கிறான், எந்த திசையிலிருந்து வருவான், அவனுடைய குணங்கள் என்ன, அவன் அங்க அடையாளங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் குறிப்பாலே உணர்த்திவிட்டு செல்வாள். அதன் பிறகு காதல் இன்னும் நீண்டு போக தலைவனும் தலைவியும் கடைசியிலே ஒன்று கூடுவதாய் மங்கள முடிவோடு அமைந்திருக்கும் இந்த குறவஞ்சி இலக்கியங்கள். இதிலே அந்த குறத்தியாக வருபவள் மிக முக்கிய ஒரு பங்களிப்பு அவளுடையதாக இருக்கும். அவர்களுடைய சொல்லாட்சி, அவர்களுடைய உடை அணிகலன்கள், உணவு பழக்கம், அவர்கள் அதிகம் செல்லக்கூடிய ஊர்கள், இவைகளையெல்லாம் பற்றி கூட வைத்து பாடுவார்கள். இப்படி பாடப்பட்ட குறவஞ்சி இலக்கியங்களுக்குள்ளே மிகவும் பிரபலமானதும் சுவை சொட்ட சொட்ட பாடியதுமாயிருக்கும் குறவஞ்சி இலக்கியம் குற்றாலக் குறவஞ்சி என்று அறியப்படுவது. இப்போதும் கூட தமிழக இசை நாட்டிய மேடைகளிலே குறவஞ்சி இலக்கியம் என்று சொன்னால் அது குற்றாலக் குறவஞ்சியை குறிப்பதாகத்தான் இருக்கிறது. இப்படி சாகாவரம் பெற்றதாய் விளங்கும் இந்த குற்றாலக் குறவஞ்சி இலக்கியத்தை எழுதிய திருக்கூடராசப்ப கவிராயர் என்ற தமிழ் கவிராயரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். 17-18ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் கவிராயர்கள் மிக பெருமையான நிலையிலே புரவப்பட்டிருந்தார்கள். அவர்களில் தென்னகத்திலே தெற்கு பகுதிகளிலிருந்து வந்த கவிராயர்கள் இன்னும் அநேகம் பேர்கள் உண்டு. அவர்களால் பல ஆயிரம் இலக்கியங்கள் படைக்கவும் பட்டன. அப்படிப்பட்ட கவிராயர் மரபிலே சைவ வேளாளர் பாரம்பரியத்தில் வந்தவர்தான் ராசப்பன் என்று அறியப்படுபவர். இவர் தென்காசியை அடுத்திருக்கும் மேலகரம் என்ற சிற்றூரிலே பிறந்தவர். அந்த ஊரிற்கு அருகிலே இருந்த திருக்குற்றாலம் திருத்தலத்திலே கோயில் கொண்டிருக்கும் குற்றாலநாதரான இறைவன் பேரிலே இவருக்கு காதலும் பக்தியும் ஒரு சேர வாய்த்திருந்தது. குற்றாலம் பகுதி அங்கே எந்தவிதமான மனக்குழப்பத்தோடு சென்றாலும் இயற்கை அன்னை வாரி வழங்கி இருக்கும் அருட்கொடையாக குளிர்ந்த பிரதேசமாக திரும்பிய திசையெல்லாம் விண்ணை முட்டி வளர்ந்திருக்கும் மலைகள், அந்த மலைகளை அலங்கரித்து அங்கே வளர்ந்திருக்கக்கூடிய அடர்த்தியான மரங்கள், செடி கொடிகள், மலர்கள், எல்லாவற்றிற்கும் மேலே அங்கே பொங்கி வரக்கூடிய அருவி, அதையெல்லாம் கண்டு பார்த்த மாத்திரத்தில், தரிசித்த மாத்திரத்தில் நம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் தீர்த்து ஒரு விதமான இன்பத்தை தரக்கூடியதாய் இருக்கும் காட்சிகள். இந்த காட்சிகளெல்லாம் சாமானிய மனிதருக்கே மனதினுள்ளே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் போது நல்ல கவிபாடும் திறமை பெற்ற ஒருவருக்கு என்ன குறை இருக்கப் போகிறது? மேலகரத்திலிருந்து இவர் நிறைய காலம் குற்றாலத்திற்கு செல்வாராம். நாள்தோறும் அங்கே இருக்கக்கூடிய குற்றாலநாதரையும் குழல்வாய்மொழி அம்மையையும் தரிசித்த இவருக்கு அந்த இருவரையும் குற்றால நகரத்தின் சிறப்போடு சேர்த்து பாட வேண்டும் என்ற ஆசை வந்தது மிகவும் இயல்புதான். அந்த இயல்பு கவிகளாக, பாடல்களாக வெளிப்பட்டது. அதிலே பல்வேறு பிரபந்தங்கள், பல்வேறு இலக்கிய நூல்களாக அவை வெளிவந்தன. அதில் மிக முக்கியமானதாக குற்றாலக் குறவஞ்சி. அதிலே வசந்தி என்று அறியப்படுபவளாய் ஒரு கன்னிகை. இவள் அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவனுடைய அன்பு மகள். இவள் மிகுந்த அழகோடு நிறைந்தவளாக, பெரும் அழகியாக விளங்கினாள். இவள் பருவமடைந்திருந்த காலத்தில் குற்றாலநாதனான பாட்டுடை தலைவன் சங்கனி வீதி என்றழைக்கப்படும் சங்கு வளையல் விற்கக்கூடிய வீதிகளிலே உலா போந்தான். அவனுடைய அழகை பார்த்தாளாம் இந்த வசந்தி என்ற ஒய்யாரியான பெண்.
பார்த்த மாத்திரத்தில் குற்றாலநாதன் பேரிலே இவள் காதல் கொண்டாள் என்ற பொருள்பட அங்கிருந்து தொடங்கி குற்றாலத்தினுடைய தல வரலாற்றையும் அந்த திருத்தலத்தின் இயற்கை எழிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டிருந்த குணங்களையும் அவர்களுடைய பண்புகளையும் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஆவணமாக அந்த காலத்தில் அந்த மக்கள் கொண்டிருந்த உணவு பழக்க வழக்கங்கள், உடை, அணிகள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து 17-18ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களினுடைய அன்றாட வழக்கங்களுக்கான ஆவணம் போலே இந்த நூலை பாடி தந்திருக்கிறார். இது தவிர அந்த கோயிலிலே வீற்றிருக்கும் குழல்வாய்மொழி அம்மையான அந்த அம்மையின் பேரிலே பல துதிப்பாடல்களை பாடியிருக்கிறார். திருக்குற்றாலம் திருத்தலத்தின் புராணத்தையும் பாடியிருக்கிறார். அந்த தலம் குறித்து கலம்பக நூல் ஒன்றும் வெண்பா அந்தாதியும் யமக அந்தாதியும் கூட பாடியிருக்கிறார். இவர் பாடிய நூல்கள் 14 தலைப்புகளிலே திருக்குற்றாலத்தை பற்றி மட்டுமே பேசப்பட்டிருக்கின்றது. வாழ்ந்த ஒரு காலத்திலே தாம் வாழ்ந்த ஊரில் தெய்வங்களாக விளங்கும் இறைவன் பெயரிலும் இறைவியின் பெயரிலும் பாடல்கள் புனைவதே தனக்கான வாழ்க்கையின் லட்சியம் என்று கொண்டிருந்தவர் போலே பெற்ற ஒரு பிறவியிலே தமிழன்னைக்கு மேலும் ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்யும் விதத்தில் இவர் 14 அழகிய பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டு தமிழ்மொழி தனித்துவமான ஒரு அழகு கொண்டது. அதிலே சிருங்காரத்திற்கு, அதாவது காதல் வெளிப்பாட்டிற்கு நிறைய இடமிருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த காலகட்டத்தில் கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் முதலிய கலைகள் எல்லாம் தமிழகத்தை தனக்கான இடமாக ஆக்கிக்கொண்டு இங்கே செழிவுற்றிருந்தது. அந்த சிறப்புகளும் அதிலே இருக்கக்கூடிய பாடல்களின் நயங்களும் நாட்டிய லட்சண கூறுகளும் கூட அப்போது இயற்றப்பட்ட பிரபந்தங்களிலே வைத்து பாடப்பட்டன. அந்த விதத்தில் இசையிலும் நாட்டிய கலையிலும் இவர் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பது இவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ராக அமைப்புகள், சொற்கட்டுகள், ஜதிகளையெல்லாம் வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழில் மரபார்ந்த கவிதைகள் பாடுவதில் இவருக்கு இருந்த பாண்டித்யத்தை தனித்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு பாடலுமே அழகியல் கூறுகள் அத்தனை தூரம் பொதிந்ததாயிருக்கும் சிறப்பு இவருடைய பாடல்களுக்கு உண்டு. மலைகளை பற்றி பாடும்போது அந்த மலையின் வளம், அந்த மலையோடு தொடர்புபடுத்தி பேசப்படும் புராண செய்திகள், அந்த மலையை தனக்கு இருப்பிடமாக கொண்டு அங்கே வளரக்கூடிய மிருகங்கள், அங்கே வாழ்பவர்களான வேடுவர்கள், அவர்கள் கொண்டிருந்த பழக்க வழக்கம், அவர்களுடைய வீரச் செயல், இவற்றையெல்லாம் பேசுவார். தவறாது வேட்டுவக்குடியினுடைய சிறப்புகளையெல்லாம் சொல்லும் இவர் குற்றாலம் திருத்தலம் ஒரு நகரமாக இருக்கும் சிறப்பையும் பேசுவார். அகலமாக இருந்த வீதிகள், அதிலே ஓடக்கூடிய தேர்களும் வண்டிகளும், அங்கே இருந்த மக்கள் கொண்டிருந்த மிகவும் பிரபலமான கொடை குணம், வந்தவர்களையெல்லாம் தங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளி போலே உபசரித்து அவர்கள் தங்கி இளைப்பாறுவதற்கு வசதி செய்து கொடுத்த பாங்கு என்று அந்த கால மக்களினுடைய மனப்போக்கையும் அவர்களுடைய செயல்களையும் மிகவும் தெளிவாக பேசியிருப்பார் இந்த குறவஞ்சி இலக்கியத்தில். பிற்காலத்தில் எழுந்த இந்த இலக்கியங்கள் எல்லாம் 17-18ஆம் நூற்றாண்டு தமிழ் சமூகத்தை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி போலே நாம் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கரங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருந்த காலம். ஆனால் அதற்கு முன்பாகவே இங்கே தமிழர்கள் கொண்டிருந்த பண்பு நலன்களும் கவிபாடும் திறமும் இந்த இலக்கியங்கள் மூலம்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புத காலத்திலே வாழ்ந்த மேலகரம் திரிகூடராசப்ப கவிராயர் அவர்கள், திரிகூட்டம் என்று சொல்லப்படுவது குற்றாலம் பகுதிக்கே உரித்தான சிறப்பு பெயர். 3 சிகரங்கள் ஒன்று சேரக்கூடியதான இடம், அதனால் அந்த பகுதிக்கு திரிகூட்டம் என்று பெயர். அந்த திரிகூட்டங்கள் ஒன்று சேரும் 3 மலை முகட்டுகள், அதன் அடியிலே இருக்கும் அத்தனை ரம்யமான நதி, அருவி, அதோடு கூடி அங்கே கட்டப்பட்டிருந்த குற்றாலநாதனான எம்பெருமானுடைய திருக்கோயில், இவைகள் மட்டுமே ஏற்படுத்திய தாக்கத்தில் 14 பிரபந்தங்கள் பாடக்கூடிய ஒரு கவித்துவம் இவருக்கு இருந்ததென்றால் 18ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான கவிஞராக நாம் இவரை பார்க்க வேண்டும். தமிழ்மொழி தனித்த அழகுடையது. அதற்கு மேலும் அழகாக கவி புனைந்து அழகூட்டிய திரிகூடராசப்ப கவிராயரனுடைய சிறப்புகளையும் அவர் பாடிய குற்றால குறவஞ்சி குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.